ஆத்ம உறவுகளுக்கு அன்பான வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். உங்கள்கிட்ட சில விஷயங்கள் நல்ல தகவலை சொல்லணுன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லோரும் பிள்ளைங்கள ஸ்கூலில் காலேஜில் சேர்க்கறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஃபஸ்ட்டு குழந்தைய ஸ்கூலில் சேர்க்குறோம் அப்படின்னாவே கலைமகளை பணிய சொல்லுங்கள். அந்த குழந்தை ஃபஸ்ட்டு நாள் தொடங்கி காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கலைமகளோட துணை இருக்கணும். உயர்ந்த ஞானத்தை கொடுத்தாயேன்னு அவங்கள கையெடுத்து கும்பிட்டு வேண்டி கேட்க சொல்லுங்கள். உயர்ந்த ஞானத்தை கொடுத்தாயே, நல்ல அறிவு, நல்ல படிக்கிறது எல்லாம் என் மனசில் பதியணும். நான் அதை சரியாக நான் பயன்படுத்திக்கணும். பயம் இல்லாமல் கற்று தெளிஞ்சு எல்லாத்துலேயும் கலைகளை அத்தனையும் கற்று தெளிஞ்சு வரணும்னு வேண்டிக்க சொல்லுங்கள். நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அப்படி நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்க்கும்போது ஃபஸ்ட் நாள் தொடங்கி காலேஜ் முடிச்சுட்டு வர வரைக்கும் கலைமகளோட துணை இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை நல்லா சிறப்பாக வரும். அந்த குழந்தைக்கு செல்வத்தை பற்றின தேவை இருக்காது. அதை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த குழந்தைக்கு நல்ல கல்வியை கொடுப்பீங்க. அவங்களோட தேவைகளை எல்லாம் பெற்றவங்க நிறைவேற்றுவீங்க. அந்த குழந்தை படிப்பை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் அது செல்வத்தை தேடி போகணும். அது வரைக்கும் அது ஞானத்தை தான் தேடணும். அப்போ ஞானத்தை தேடணுன்னா சரஸ்வதி தேவியை நம்ம பணிஞ்சு வணங்கணும். அதை தினம் அன்றாடம் அந்த தேவிகிட்ட பணிஞ்சு நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ண சொல்லி நல்ல கலையை கற்றுக்கணும். அதுக்கு உயர்ந்த ஞானத்தை கொடுங்க. தினம் கற்றுக்கிட்டு தானே இருக்கோம். அதனால் அப்படி வேண்டிக்கிட்டு போகும்போது அந்த குழந்தைங்க சிறப்பான வெற்றிகரமான குழந்தையாக வீடு திரும்பி பள்ளிக்கூடம் காலேஜ் எல்லாம் முடித்து வீட்டுக்கு வருங்க. அதுக்கு அப்புறம்தான் கலைமகளை முடிச்சுட்டு லக்ஷ்மி தேவியை பணியணும். லக்ஷ்மி தேவி இந்த கல்வியை சரியான முறையில் நம்ம படித்து கற்று தேர்ந்து வெளியில் வந்துட்டான்னாவே ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி நம்மக்கிட்ட வந்துடுவாள். நமக்கு நல்ல வேலை கிடச்சிரும், நல்ல வருமானம் கிடைக்கும். அதை வச்சு அந்த குழந்தை சிறப்பாக வாழும். இந்த வாழ்நாளில் அந்த குழந்தைங்கள சரியான முறையில் குழந்த பருவத்திலேருந்து நம்ம தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாவே கண்டிப்பாக வெற்றிகரமாக அந்த குழந்தை கல்வியை முடிச்சுட்டு வீட்டுக்கு சிறப்பான முறையில் வேலைக்கு போயிடுவாங்க.